அப்போ திரு அண்ணாமலையை பற்றியும் பாஜக என்ன பிரச்சாரத்தை பண்ணீங்க? தேர்தல் அறிக்கை அவர் தான் வெளியிடுறாரு, திமுக அவர் தான் விமர்சனம் பண்ணுறாரு, டெய்லி 2 பிரஸ் மீட் அவர் தான் கொடுக்குறாரு. தமிழ்நாட்டில் அவ்வளோ டிமாண்ட் நான் கண்கூட பார்க்குறேன். ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து ஆனால் எங்கள் தொகுதி வாங்கினா எங்கள் தொகுதி வாங்கினா ஏடிஎம்கேலையும் பாஜகலையும் அம்மா மக்கள் முன்னேற்ற தாமக எல்லா இடத்துல இருந்தும் எங்கள் தொகுதி வாங்குறதும் கெஞ்சுறாங்க. நம்ம தொகுதி வந்தால் அவர் வந்தாருன்னா ஒரு ஓட்டு உறுதி போடும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் ஒவ்வொரு இடங்களும் புதுசு புதுசாக போய் புது புது பாயிண்டாக எடுத்து பேசுகிறாரு, புது நியூ கன்வென்ஷனை கொடுக்குறாரு. மெட்ரோ பற்றி பேசுகிறார், மதுரை மெட்ரோ எல்லா இடத்துமே வேற அந்த ஊருக்கு என்ன தேவையோ அப்புறம் வந்து வழக்கம் போல அவருடைய தடா அடிப்படை. அப்போ இவர்கள் எல்லோருமே அண்ணாமலையையும் பாஜகவையும் பிரித்து பார்த்து பாஜக வாக்காளர்கள் மத்தியிலேயே ஒரு விஷயவதையை தூளான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அது இல்லைங்கிறதா ப்ரூவ். நம்ம டேவில்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் வந்து அந்த கொடி ஏற்ற 46 வருஷம் முடிஞ்சு 47 வருஷம் ஆரம்பிச்சு அவர் என்னங்க செஞ்சார்? மொட்டை மாடல நின்று கொடி ஏற்றி வச்சுட்டு பார்த்து ஒரு பெரிய காரியக்கர்த்தாவை நான் வந்து சந்தோஷமா எடுத்து சொல்லி சொன்னார். என் கட்சி ஆமா, அப்படின்னா அவர் என்னங்க வேற பண்ணுவார்? அவருக்கு இது மாதிரி வேற எங்க வாய்ப்பு கிடைக்கும்? அவருடைய கட்சிங்க இது, அவருக்கு தானங்க ஸ்பேஸ் இருக்கு, அவர் தானங்க ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஆதரவாளர்னு சொல்ற குரூப் ஒரு பக்கம், இந்த பிரிச்சு வந்து ஏதாவது குளிர்காய மாட்டோம் எல்லாரும் இப்போ கண்கூடா பார்க்கணும். அதுக்கு தான் இது குறிப்பிட்டனர். அப்போ இந்த பக்கம் கூட்டணி கட்சியோட தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, இந்த பக்கம் சொந்த கட்சியோட தலைவர் திரு நயினார் இருக்கு, பின்னாடி யார் இருக்கா? அப்போ திரு அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது.